வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. உலகமெங்கும் உள்ள ஆதவன் தொலைக்காட்சி நேயர்களே, ராசி பலன் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறது. இன்றைய நாளில் மன நிம்மதி, மனநிறைவு, மனமகிழ்ச்சி பெருகட்டும். வாழ்க்கை பயணங்களில் உயர்வு கிடைக்கட்டும். லட்சிய பாதைகளில் வெற்றி கிடைக்கட்டும். அதற்கு எல்லாம் வல்ல அந்த இறைவனும் குருவும் உங்களுக்கு துணை நிற்கட்டும். முதல்ல இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க விவரங்களை பார்ப்போம். திருக்கணிதம் அடிப்படையிலான பஞ்சாங்க விவரம். விஸ்வாவசு வருடம் பங்குனி மாதம் 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, ஆங்கிலத்தில் 7/4/2026 மாலை 4:35 வரைக்கும் பஞ்சமி திதியும் அதற்கு பிறகு சஷ்டி திதியும் காணப்படுது. நாள் முழுவதும் கேட்டை நட்சத்திரம் காணப்படுது. மாலை 4:16 வரைக்கும் வியதிபாத நாமயோகமும் அதற்கு பிறகு வரியான் நாமயோகமும் காணப்படுது. மாலை 4:35 வரைக்கும் தைத்துளை கரணமும் அதற்கு பிறகு கரிசை கரணமும் காணப்படுது. இன்றைய நாளுக்கான அமிர்தாதி யோகத்தை பார்த்தோம்னு சொன்னால் நாள் முழுவதும் சித்த யோகம் காணப்படுது. இன்றைய நாளுக்கான சூலத்தை பார்த்தோம்னா வடக்கு திசையில் இருக்குது. அதுக்கான பரிகாரம் பாலாகும். வடக்கு திசையை நோக்கி தேவையும் அவசியம் இருப்பார்கள். அந்த பக்கம் போகிறதா இருந்தால் பாலதானமாக கொடுத்துட்டு போகலாம். போகிற காரியங்கள் உங்களுக்கு சாதகமாகவும் நன்மையாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. காலையில் 7:30 8 மணி வரைக்கும் நல்ல நேரமும், மாலையில் 3:16 4:48 வரைக்கும் ராகுகாலமும், காலையில் 9:09 10:41 வரைக்கும் யமகண்டமும், மதியம் 12:13 1:45 வரைக்கும் குளிகை நேரமும் காணப்படும். இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னா மதியம் 4:35 வரைக்கும் பஞ்சமி திதி. ஆனால் வியதிபாதமும் 4:16 வரைக்கும் இருக்குது. இப்போ வியதிபாத நாம யோகத்தில் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறது தான், உணவு தானம் கொடுங்க. நீருடன் உணவு தானம் கொடுங்க. நீருடன் உணவு தானம் கொடுத்துட்டு வரும்போது இந்த வியதிபாத நாம யோகம், வைத்திருதி நாம யோகம், இது 2 நாம யோகங்களையும், அதே மாதிரி அமாவாசை திதி அன்னைக்கும், தமிழ் மாத பிறப்பு தை 1 மாசி 1 பங்குனி 1 இப்போ சித்திரை 1 வரப்போகுது. இந்த மாதிரியான மாதங்களில் நீங்கள் தானம் கொடுக்கலாம். தானம், உணவு தானம், நீருடன் உணவு தானம் கொடுக்கணும். இப்படி நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டு வரும்போது ஒரு வருடத்துக்கு 48 நாள் ஒரு மண்டலம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ உங்களுடைய ஒவ்வொரு வருடமும் நீங்கள் இப்படி தொடர்ந்து கொடுத்துட்டு வரும்போது உங்களோட கர்ம வினை பதிவுகள்லாம் குறைஞ்சி உங்களுக்கான நன்மையான வாழ்க்கைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ இந்த நாளில் நீங்கள் எந்த ஒரு காரியமும் செய்யாமல் இருக்கிறது நன்மை தரும். சஷ்டி திதி இருக்குது. சஷ்டி திதி மாலை நேரத்தில் வர்றதுனால அந்த சஷ்டி திதியில் எந்த ஒரு திருமண சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் கூடாது, திருமண நாள் கூடாது, வம்பு வழக்குகள் பேசக்கூடாது. முக்கியமாக கணவன் மனைவி இடையில் இருக்கக்கூடிய சிக்கல்களை, பிரச்சனைகளை பேசக்கூடாது. இவ்வளோத்தையும் நீங்கள் செய்யாமல் இருக்க பேசக்கூடாது. ஏன்னா இது ஒரு உஷ்ண திதி அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ இன்றைய நாள்லேயும் எந்த ஒரு நல்லது செய்யாதீங்க. சஷ்டி திதி மாலையில் இருக்குது. மாலைக்கு பிறகு கரசை கரணம் வருது. விவசாயம், அப்படி மீன்பிடி, அந்த மாதிரி விஷயங்கள் கூட நம்ம இரவு நேரத்தில் செய்கிறது குறைவு. மீன் பிடிக்க இரவுக்கு போகிறாங்க, அதெல்லாம் கரசை கரணத்தில் செய்யலாம். அதெல்லாம் நன்மை. அடுத்து இன்றைய நாளுக்கான ராசி பலனை பார்ப்பேன். இந்த ராசி பலன் அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு நாளுமே ஒரு விஷயத்தை நான் தெளிவாக சொல்லிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். எப்படி பலன் கேட்கணும். இங்கே இருக்கிற அவ்வளவு பேருக்குமே 99% பலன் கேட்க தெரியாது. அதாவது ஜோதிடத்தை நம்புகிறவங்களுக்கு, அதை பார்க்கணும், தெரிஞ்சு பலனை கேட்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு 99% வரைக்கும் பலன் கேட்க தெரியாது. காரணம் என்னன்னா, எல்லாரும் அவங்களுடைய ராசியை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ராசி பலனை கேட்குறாங்க. ராசிங்கிறது உங்களுடைய உடல் சார்ந்த விஷயம். ஏன்னா அது சந்திரனை அடிப்படையாக வைத்து வருவது. ராசிங்கிறது சந்திரனை அடிப்படை. இப்போ உடல் இயங்கணும்னா அதுக்கு உயிர் தேவை. உயிர் இல்லாத உடல் பிணம். அப்போ நீங்கள் இவ்வளவு நாள் என்ன பண்ணுறீங்கன்னா, பிணத்துக்கான பலனை கேட்டு
அது நடக்கலைன்னு உளர்றவங்க கூட பேர் இருக்காங்க. அதனால் உயிருக்கான பலன்கிறது லக்னத்தை கேளு, லக்ன பலனை கேளு. அடுத்து ஒரு உங்கள் ஜனஜாதத்தில் எடுத்துகிட்டு மகாதிசை என்ன நடக்குதுன்னு பாருங்கள், புத்தி என்ன நடக்குதுன்னு பாருங்கள், மகாதிசை புத்தி என்ன நடக்குதுன்னு பாருங்கள். அந்த மகாதிசை புத்தி உங்களுக்கு சாதகமாக பாதகமானு பாருங்கள். தசைநாதனும் புத்திநாதனும் கர்ம நட்சத்திரத்தில் இருக்காரான்னு பாருங்கள். அடுத்து ஒரு மகாதிசையில் ஒரு புத்தி ஊழ்வினை புத்தியாக இருக்கும், அது நடக்குதா இருக்கும். இவ்வளத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஒரு ஜாதகத்தை பார்த்தா தான் அந்த ஜாதகம் உங்களுக்கு வழி நடத்தக்கூடியதாக இருக்கும். இல்லைன்னா அந்த ஜாதகம் உங்களுக்கு சில சிக்கல்களையும் சில முரண்பாடுகளையும் தான் கொடுக்கும். இந்த பலன்கள் உங்களுக்கு முரண்பாடுகளை கொடுக்கும். முதல்ல மேசராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தொழில் சார்ந்த விஷயத்தில் மிக மிக கவனமாக இருக்குன்னா அவசரப்பட்டு எந்த முடிவும் செய்திடக்கூடாது. அடுத்து ஏதாவது ஒரு நோய் நொடி தென்பட்டால் உடனடியாக வைத்தியசாலையை நாடுது. குழந்தைகள் விஷயத்தில் சில நன்மைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யணுன்னா அதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் எதுவும் வெளிநாடு போகிறதுக்கு ட்ரை பண்ணிங்கன்னா அதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாய்ப்புகளையும் இந்த சிக்கல்களையும் சரியாக உங்களுக்கு பயன்படுத்தி கொள்றதுக்கு நீங்கள் விநாயக பெருமான் குலதெய்வம் கண்ணன் யோகாதிபதி வழிபாடுகளை செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் அழகாக அமையும். அடுத்து ரிஷபராசி நேயர்கள், இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. சொத்து வாங்கிறது, விற்கிறது, அடகு வைக்கிறது எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது. கடன் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் தாய் வழி உறவுகள், தாய் சார்ந்த விஷயம் மற்றும் கணவன் மனைவி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கணும். மன போராட்டங்கள், மன சஞ்சலங்களை ஏற்படலாம், கடந்து போகிறதுக்கு பாருங்கள். இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் பெண் தெய்வம்னு சொல்லக்கூடிய துர்க்கை மாரியம்மன், கருமாரியம்மன், முத்துமாரியம்மன், அம்பாள், குலதெய்வம் கண்ணன் யோகாதிபதி வழிபாடுகளையும் ஆதிபராசக்தி கவச பாராயணம் பாராயணத்தை கேட்குற நன்மையை தரும். அடுத்து மிதுன ராசி நேயர்களே, உங்களோட முயற்சிகள் தொழில் சார்ந்த முயற்சிகளாக இருக்கலாம். ஏதோ ஒரு முயற்சியில் ஒரு தடை தாமதங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த வீடு, காணி, வாகனம், சொத்து சம்மந்தப்பட்டு எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. அவசரப்பட்டு அதை வச்சு செய்யலாம் அப்படிங்கிற ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது. அடுத்தது குடும்ப விஷயங்களில் கணவன் மனைவி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எந்த ஒரு முடிவையும் எடுக்கக்கூடாது. அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால் தாய் வழி உறவுகள், தாய் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கும். இதனால் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள செவ்வாய் பகவான் அவருடைய அதிபதி முருகப்பெருமான் குலதெய்வம் கருணநாதன் யோகாதிபதி வழிபாடுகளை செய்து கொள்ள இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் அழகாக அமையும். அடுத்து கடகராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக உங்களோட முயற்சிகளுக்கான ஒரு எதிர்பாராத ஒரு வெற்றி கிடைக்கும். பயணங்களில் கூட ஒரு எதிர்பாராத வெற்றி கிடைக்கும். நீண்ட நாளாக தடைப்பட்ட ஏதோ ஒரு விஷயத்துக்கு அனுமதிக்காக சில பத்திரங்களை ஆவணங்களை சமர்ப்பித்து அது இன்னும் தடைப்பட்டிருந்தால் அதெல்லாம் மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் இதெல்லாம் நன்மையான விஷயங்கள் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தம்பி தங்கையோட ஆதரவு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இன்னதுலேயே பார்த்திங்கன்னா சில விஷயங்களை கவனமாக இருக்கணும். அதுனா குடும்ப சார்ந்த அன்பர்கள் விஷயங்களில் கவனமாக இருக்கணும். சில நேரத்தில் உங்களுக்கு வாக்குவாதங்கள் வரும். நீங்கள் செய்கிற வேலைக்கும் உங்களுக்கு வர்ற விஷயத்துக்கும் வாக்குவாதங்கள் வரும். அதனால் தேவையில்லாத வார்த்தைகளை செஞ்சிடக்கூடாது. அவசரப்பட்டு கையில் இருக்க பணத்தை கொண்டு போய்ட்டு எதுலேயும் முதலீடு செஞ்சிடக்கூடாது. இந்த விஷயங்களில் கவனமாக என்னால் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள செவ்வாய் பகவான் அவருடைய அதிபதி முருகப்பெருமான், புத பகவான் அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு, குலதெய்வம் கண்ணன் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு உண்மையான அழகாக. அடுத்து சிம்ம ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கணும். முக்கியமாக குழந்தைகள் விஷயம், வாழ்க்கை துணைவர் விஷயத்தை அவங்க விஷயங்கள்லையும் அவங்களோட பேசும்போதும் தேவையில்லாமல் வார்த்தைகளை விடக்கூடாது. வார்த்தை பிரயோகங்களை கவனமாக இருக்குது. கையில் இருக்க பணத்தை தேவையில்லாமல் அவன் கேட்டான், நண்பர் கேட்டான், உறவினர் கேட்டான், எவன் கேட்டாலும் கொடுக்காமல் இருக்கிறது நன்மையை தரும். அடுத்து சில விஷயங்கள் உங்களுக்கு இருக்கும், உங்களுக்குள்ள ஒரு ஆத்ம சக்தி, ஆத்ம பலம் பெருகக்கூடியதாக இருக்கும்.
எதிர்பாராத ரீதியில் உங்களுக்குள்ள நான் செய்தால் எல்லாம் சரி வரும், சரியான ஒரு திட்டங்களை போகிறதுக்கு வரும். ஆனால் நான் சொன்ன அந்த விஷயங்களை கவனமாகவும் இந்த விஷயத்தில் கொஞ்சம் முன்னேற்றமாக இருக்கும். இதனால் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்து உங்கள் ராசி அல்லது லக்னாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான், புத பகவான், அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு, குலதெய்வம், கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் அழகாக அமையும். அடுத்து கன்னி ராசி நேயர்களே, இன்றைய நாள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கான ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். தொழில் சார்ந்த விஷயங்களில், கல்வி சார்ந்த விஷயங்களில், அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கடன் கொடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில், நோயிலேருந்து வெளிவர்றது. ஆனால் இந்த விஷயங்களை இவ்வளோத்துக்கு நன்மை கொடுத்தாலும் ஒரு சில விஷயங்களை கவனமாக இருங்க. செலவு பண்ணுறதில்ல நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உடல் நிலையில் சில உபாதைகள் ஏற்படலாம். உடனடியாக அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வெளிநாட்டு தொடர்போட வியாபாரங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா, இல்லை உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் அல்லது முக்கியமாக சொல்லணும்னு சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை துணை அங்கே இருக்காரா, அந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். இதனால் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள ராசி அல்லது லக்னாதிபதினு சொல்லக்கூடிய புத பகவான், அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு, சனி பகவான், குலதெய்வம், கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் அழகாக அமையும். அடுத்து துலா ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் எதிர்பார்ப்புகளுக்கெல்லாம் பூர்த்தி அடையக்கூடிய வாய்ப்பு, எதிர்பார்த்த வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, தொழிலில் முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய, அடுத்த நிலைக்கு போகக்கூடிய வாய்ப்பு, கடன் கொடுக்கல் வாங்கலேருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பு, நோய்கள்லேருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பு, இதெல்லாம் நன்மைகளாக இருக்கும்போது அடுத்த பக்கத்தில் நீங்கள் பார்க்குற நேரத்தில் வெளிநாட்டு தொடர்போடு எது செய்தாலும் அந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும். அவசரப்பட்டு முடிவு எடுத்துடக்கூடாது. கொஞ்சம் விரயங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, அந்த விஷயத்தில் கவனமாக. இந்த ராசியில் பிறந்த பெண்களுக்கு சில உடல் உபாதைகள் காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்குது. இதனால் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி அமைத்துக்களை சனி பகவான், அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்தா, குலதெய்வம், கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேலாக அமையும். அடுத்து தனுசு ராசி நேயர்கள், இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தொழில் சார்ந்த விஷயங்களில், கல்வி சார்ந்த விஷயங்களில் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. தந்தை வழி உறவுகள், தந்தை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கணும். உயர்கல்வி சார்ந்த விஷயத்தில் எந்த ஒரு முடிவும் இருக்காது. வாழ்க்கை சார்ந்து, குடும்பம் சார்ந்து, சொத்து சார்ந்து எந்த ஒரு முடிவும் எடுக்காமல் இருக்கிறது நன்மையை தரும். அடுத்தது நீண்ட நாளாக ஆண் குழந்தைக்கு முயற்சி பண்ணியிருந்தால் அதுக்கான வாய்ப்பு, அவங்களோட வாழ்க்கையில் ஏதோ ஒரு முன்னேற்றம் அடையணும்னு சொன்னால் அதுக்கான வாய்ப்பு, வியாபாரத்தில் அடுத்த நிலைக்கான போகிறதுக்கான வாய்ப்பு அல்லது புதிய வியாபாரங்கள் உங்களை தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கொள்ள சூரிய பகவான், சனி பகவான், அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்தா, குலதெய்வம், கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் நாளாக அமையும். அடுத்து மகராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அது எதிர்பாராத ரீதியாக சில நன்மைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில கண்டங்கள்லேருந்து வெளிவர்றது, அல்லது நோயிலிருந்து சரியான சிகிச்சை பெறுறது, அல்லது நோயிலேருந்து வெளிவர்றது, இன்சூரன்ஸ் சொத்துக்கள் ஆதாயங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி தந்தை சார்ந்த விஷயம், தந்தை வழி உறவினர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உயர்கல்வி சார்ந்த விஷயத்தில் எந்த ஒரு முடிவும் இருக்கணும். குடும்ப வாழ்க்கை, அடுத்தது ஒரு விஷயத்துக்கு நீங்கள் முதலீடு பண்ணுறீங்க, ஏதோ ஒரு விஷயத்தை வாங்க நினைக்கிறீங்க, பணம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தை செய்யணும்னு வச்சிங்கன்னா அந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அதில் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள சூரிய பகவான், ஆஞ்சநேயர், குலதெய்வம், கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேலாக அமையும். அடுத்து கும்பராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக இன்றைக்கு நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது பல விஷயங்கள் இருக்குது. நீங்கள் முதல்ல உங்களை பாதுகாத்துக்கணும். வீட்டில் இருந்தாலும் சரி, வெளியே போனாலும் சரி, பயணிச்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் எல்லாம் கவனமாக நிதானமாக செய்ய பழகுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, கணவன் மனைவி விவகாரங்கள் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது. திருமண வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விதிகள் இருக்கக்கூடாது. ஏதாவது கருத்து வேறுபாடுகள், முரண்பாடு வந்தால் அதை கடந்து போக பாருங்கள். பேசி பெருசாகாதீங்க. அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால், திருமண வாழ்க்கை சம்மந்தப்பட்டு ஏதோ ஒரு முடிவு எடுக்கனாலும் அவசரப்பட்டு எடுக்காங்க. அடுத்த நண்பர்கள், உறவினர்கள், பங்குதாரர்கள், கூட வேலை செய்கிறவங்க, பணியாற்றவங்க, கூட படிக்கிறவங்க விஷயங்கள்லாம் கவனமாக இருக்கும். அடுத்து இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி அமைத்துக்கிற நீங்கள் ஆஞ்சநேயர், மகாலட்சுமி, குலதெய்வம், கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. என்ற நாள் உங்களுக்கு இனிமேலாக அமையும். அடுத்து
மீன ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தொழில் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நோய் நொடிகள் தென்பட்ட ஒரு நிறைய வைத்தியசாலையை நாடும். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கடன் கொடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனமாக இருக்கணும். இந்த விஷயங்களை கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் திருமணம் சார்ந்த விஷயங்கள், திருமண வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சில நன்மைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கணவனோ மனைவியோ வெளிநாடு போகிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு அல்லது வெளிநாட்டில் இருந்துட்டு உங்களை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது வெளிநாட்டு பங்குதாரர்கள் வாடிக்கையாளர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவியிலே ஒரு ஒற்றுமை நிகழ்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த நாள் வரக்கூடிய சகல விஷயத்தையும் மாற்றி அமைத்துக் கொள்வதுக்கு நீங்கள் வாய்ப்புகளை பயன்படுத்தவும், சிக்கல்கள் வெளிவரத்துக்கும் நீங்கள் விநாயக பெருமான், மகாலட்சுமி குலதெய்வம் கர்ண யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இந்த நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். மீண்டும் நாளை ராசி பலன் நிகழ்ச்சியினூடாக சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.